வெல்கம் டு செல்லக்குட்டி. ஸோ 10th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் கோட்டட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்பயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தட்டி விட்டு ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, டக்குனு வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்லுறீங்க மேக்ஸ் கண்டிப்பாக பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். சிம்பிளாக பாஸ் ஆகிறதுக்கு டெக்னிக் சொல்கிறேன், அதேமாதிரி சென்டம் பண்ணிக்கிறதுக்கும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த மாடல் கொஸ்டின் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறீங்க 100 மார்க்ஸ் பாருங்கள். 1 மார்க்லாம் உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் உங்களுக்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரலாம். ஓகேவா? நீங்கள் 12th முடியணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 30 பேர் இருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது. 1 மார்க் பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு நாள் 1 மார்க்கு ஆன்சர் கீ வாட்ஸ்அப் சேனல் அனுப்பி விட்ருவோம். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 5, 6, 7. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, டைம் டேபிளாக முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டைம் டேபிள் சொல்லிட்டாங்களா? பப்ளிக் இது ஹோட்டல் இது சொல்லிட்டாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் 9 வரையும் பார்த்துட்டிங்களா? அப்புறம் 10 பாருங்கள். புக் பேக்கை தரவு பண்ணுங்கப்பா. கீவேர்டு வச்சு ஒவ்வொன்றுக்கும் இதுதான் ஆன்சர்னு சொல்லி நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புக் பேக் தான் தரவாக நீங்கள் படித்தே ஆகணும். 1 மார்க்கில் 14 மார்க் இருக்குது. ஓகேவா? 1 மார்க்கில் 14, கிராஃப்ட் சம்மில் 8 மார்க், 30 மார்க் உங்கள் கையிலே லட்டு மாதிரி இருக்குது. இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. நீங்கள் 1 மார்க் கூட போகக்கூடாது. மிஞ்சி போனால் 1 மார்க் போகலாம். ஏன்னா இன்டர்வியூ கேட்பாங்க 1 மார்க் 2 மார்க். மற்றபடி மீதிக்கிற 28 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். அதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் சென்டம் பண்ணிக்கணும் சரி, டல்லாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, 1 மார்க்கில் தப்பு பண்ணிங்க ஃபுல்லாக போச்சு. பாஸ் ஆகணுனாலும் பாஸ் ஆக முடியாது, சென்டம் பண்ணிக்கிறனால சென்டம் பண்ணிக்க முடியாது, ஆவரேஜ் மார்க் வாங்கினாலும் ஆவரேஜ் மார்க் வாங்க முடியாது. ஸோ 3க்குமே உதவும் 1 மார்க்கு. ஸோ 1 மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சியமாக விடாமல் 1 மார்க் நல்லா படிங்க. ஸோ 2 மார்க் பாருங்கள். 7 2 மார்க்கு. ஓகேவா? மொத்தம் இந்த பேஜில் 7 இருக்குது. மொத்தம் 10 2 மார்க்கு. 10ல் நீங்கள் எழுதுனா போதும். 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். கம்பல்சரி டெஃபினட்டாக இருக்குது. ஓகேவா? அந்த கம்பல்சரியில் தான் என்ன பண்ணுவாங்க, ட்விஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமான 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்லாம் அங்கே தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தெளிவாக பாருங்கள். தெளிவாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 10 2 மார்க் எழுதணும் நீங்கள். ஓகேவா? 14 கேட்டிருப்பாங்க. 15 2 மார்க்கில் நீங்கள் 7 எழுதணும். 7 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? சாரி, 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஒன்று வந்து கம்பல்சரி. 28 பாருங்கள். ஸோ தட் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர். இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. இதெல்லாம் ஈஸி தான். 20 பாருங்கள். இங்கேயே 3 ஆச்சு உங்களுக்கு. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21, அப்புறம் 15, 20, அப்புறம் இது இங்கே 4 அங்கே ஒரு 3 7 ஆச்சு. மீதி 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சு தான் எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுவும் ஈஸி தான். கோடொமைனு, அப்புறம் இஸ் த ரிலேஷன் ஆர் ஃபங்க்ஷன், இது ரொம்ப ஈஸி தான். மொத்தம் 8 ஆச்சு. ஸோ அடுத்து பாருங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 10 2 மார்க்கு, 10 5 மார்க்கு, 2 8 மார்க்கு, 14 1 மார்க்கு, 100 மார்க் உங்களுக்கு. இதுதான் சிம்பிள் தான். செக்ஷன் ஃபங்க்ஷன்லேருந்து கண்டிப்பாக இது ஒன்று வந்துருச்சு பாருங்கள். 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. இது கோட்டையினால ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே ஈஸிப்பா. பாருங்கள் 1 2 3 4 5 இந்த 5 5 மார்க்குமே ஈஸி. ரொம்ப ஈஸி. இது கூட நீங்கள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம்ப்பா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? இந்த 5 5 மார்க்கும் எல்லாமே ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் தான் கேட்டிருக்காங்க நிறையா, முக்கால்வாசி. அடுத்து 34 இதுவும் ஈஸி தான்ப்பா. ஸ்கொயர் ரூட்டு, அப்புறம் ஜிடிசி இதுவும் ஈஸி தான். அப்புறம் தால்ஸ் தீரம், பித்தகரஸ் தீரம், தால்ஸ் தீரம், இந்த மாதிரி ஒரு 4-5 தீரம் இருக்குது. இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு பப்ளிக்கில் ஒரு தீரம் கேரண்டி மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. ஓகேவா? போன டைம் ஐ திங்க் பித்தகரஸ் தீரம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் பப்ளிக்கில். சார் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? பார்த்துட்டிங்களா? இங்கேயும் 1 2 3 4 5 6 7 5 மார்க் ஆச்சு. இங்கே பாருங்கள் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. 42 தான் கம்பல்சரியா? அந்த கம்பல்சரி ரொம்ப ஈஸி. வெண்டைகிராம் தான் கேட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து எத்தனை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது கோட்டல் எக்ஸாம் பாதி போர்ஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டு வச்சுருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? பித்தகரஸ் தீரம், ஸோ தட் த பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் குவாலிட்டிக் ஹோல்ஸ் வேரியஸ் ஆஸ் இதுவும் ஈஸி. 38 42, அங்கே ஒரு 5 6, இங்கே ஒரு 3 ஆச்சு. 9 ஆச்சு. சரி, இவ்வளோ தான்ப்பா. ரொம்ப சிம்பிள் தான். நல்லா பாருங்கள். அடுத்து கடைசி உங்களுக்கான ஜாமெட்ரி கிராஃப். ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஸோ தெளிவாக கரெக்டாக பண்ணுங்கள், தப்பு பண்ணிடாதீங்க. ஜாமெட்ரி கிராஃப்லாம் தரவு பண்ணுங்கள். ஓகேவா? நான் படிக்கும் போதெல்லாம் 1 மார்க் தனியாக பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு எப்படி சொல்கிறது, கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு ஆன்சர் எடுத்து ஆன்சர்லாம் தனியாக டெய்லியும் டெஸ்ட் வைப்பாங்க பப்ளிக் எக்ஸாம் டைம்லாம். அதுக்கப்புறம் வேறு கிராஃப் ஜாமெட்ரி வேறு இருக்குது. இத்தனை இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்து கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். விஷ் இது வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஆல்ரெடி தமிழ் அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிடுங்க முடிஞ்சால். அதுக்கு இது மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.